சேலம் மாவட்டத்தில் புத்தக கண்காட்சியானது கோலாகலமாக துவங்கியுள்ளது. இது டிசம்பர் 9ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியில் தமிழ் இலக்கண இலக்கியங்கள், வரலாறு, அரசு துறை வேலைவாய்ப்பு பயிற்சி புத்தகங்கள், குழந்தைகளுக்கான கதை புத்தகங்கள் போன்ற எண்ணற்ற வகையிலான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. இது பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. நம்ம எங்கே இருக்கோம்னா இன்னைக்கு சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சேலம் புக் ஃபேர் நடக்குதுங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னிலேருந்து 10 டேஸுக்கு வந்து இந்த புக் ஃபேர் வந்து சேலத்தில் பிரம்மாண்டமாக நடக்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக் இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமான புக்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் ரொம்ப நேரமாக இதை பார்த்துட்ருக்கோம். குழந்தைங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். பெரியவங்க நிறைய பேர் புக்ஸ் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இருப்பீங்க. குழந்தைங்களுக்கு புக்ஸ் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும். ஏன்னா எல்லாமே ஆண்ட்ராய்டு மொபைலில் மூழ்கி இருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளோ புக்ஸ் இருக்குது, இதை படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னாவே இந்த இமேஜை பார்த்து அவங்களுக்கு தோணும், நிறைய புக்ஸ் ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும், டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸு, பப்ளிக் எல்லாருமே வந்து இந்த புக் ஃபெஸ்டிவலில், புக் ஃபேரில் கலந்துக்கணும். 10 டேஸ் நமக்காக ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பாக பெனிஃபிட் ஆகணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வரணும். வணக்கம், நான் வந்து சேலத்துலேருந்து பேசுகிறேன். முகமது ஆசிஃப். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்துலேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து புக் ஃபெஸ்டிவல் சேலத்தில் நடக்குது, நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்க்குறேன். எல்லாருமே வந்து நிறையா புக்ஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு புக் படிக்காதவங்க கூட வந்து படித்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நினைக்கிறாங்க. அது மாதிரி டிஎன்பிசிசி புக்ஸ் வந்து நிறையா அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து எல்லா ஃப்யூச்சர் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்களுமே ஏதாச்சும் ஒரு புக் தேடிட்டு தான் இருக்கோம். வேல்பாரி புக் வாங்கலான்னு இருக்கோம். நாங்கள் வந்து வேல்பாரி, சைக்காலஜி ஆஃப் மணி, ஹூ வில் கிரை வென் யூ டை, பூனாச்சி, இந்த மாதிரி புக்கெலாம் பார்த்துருக்கோம். ஜெயகாந்தன் புக்ஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் ராபின் சர்மா புக்ஸ் அண்டு சுஜாதா புக்ஸ் அதெல்லாம் நல்லாயிருக்கு. அது மாதிரி வந்து டிஎன்பிசிஸ் புக்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்காங்க. அவங்களும் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது மாதிரி நேசமித்ரன் சொல்லிட்டு ஒரு புக்ஸ் அதுவும் நல்லாயிருக்கு. கவிதை புக்ஸ்லாம் நல்லாயிருக்கு. புக் ஃபேர் வந்து இங்கே சேலத்தில் வந்து இயர்லி ஒன்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது அடிக்கடி. பட் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக நிறையா நடந்துகிட்ருக்கு. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. சின்ன பிள்ளைங்களை வந்து கண்டிப்பாக சேலத்தில் உள்ள எல்லாரும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் 10 டேஸ் டெய்லி நடக்குது. ஸோ 9/12/2024 அந்த டேட் வரை டில் த டேட் வரை நடக்குது. ஸோ எல்லாருமே அவங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வாங்க. தியேட்டர்ஸ் அதுக்கு போகிறத விட இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும். ஸோ கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வந்துட்டு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தமிழ் புக் வாங்கி கொடுங்க அண்ட் இங்கிலீஷ் புக் வாங்கி கொடுங்க. தமிழ் புக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் படிக்கணும், அது இம்பார்ட்டன்ட். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து சீனிவாசன்.